ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி மிளகு அப்படியே கொத்து குத்தாக காய்ச்சி தொங்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆலயங்களை குளிச்சுட்டுங்க. அடுத்து எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மாசிலா அருவிக்கு தாங்க நம்ம கிளம்புறோம். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்விஆர் ரெஸ்டாரண்ட்டுங்க. நம்ம போன வீடியோவில் நைட்டில் காமிச்சிருப்போம் இல்லைங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டு தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க லக்ஸூரியஸான ரூமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாசிலா அருவியோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே உள்ளே போய் குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மாசிலா அருவியில் பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு அருமையான இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு இடங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதுதான் மாசிலா அருவியோட புது என்ட்ரன்ஸுங்க. நான் வரும்போது ஓப்பன் பண்ணல, மேபி நீங்கள் வரும்போது ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் மாசிலா அருவி. இது ஆகாயகங்கை அருவி மாதிரி டஃபெல்லாம் இல்லைங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து மாசிலா அருவி என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர் நீங்கள் நடந்து இங்கே வந்துடலாம். இங்கே அன்சீசனுங்கிறங்காட்டி தண்ணி கம்மியாக தான் உழுகுது. ஒரு நவம்பர் அந்த மாதிரி சீசன்லேயுமே எல்லா அருவிலையும் அதே மாதிரி தான். மழை காலத்தில் வந்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அழுகி கொஞ்சம் வேகமாக கூட்டுங்களாமா. இப்போ குளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி கூட்டுன்னு என்ட்ரன்ஸ்லேயும் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மாசிலா அருவியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண்கள் குளிக்கிற மாதிரி, இந்த பக்கம் பெண்கள் குளிக்கிற மாதிரி தனியாக ஒரு தடுப்பு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டிங்கன்னா இங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாங்க. ஆண்கள் பெண்கள் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அந்த பாதையில் நிறைய பேர் ஏறுங்க, நிறைய பேர் கீழே விழுந்து, அதனால் அது மேலே ஏற வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாசிலா அருவி வந்து குளிச்சுட்டு சேஃபாக பத்திரமா வீட்டுக்கு போங்க. சம்மர் என்ஜாய் பண்ணுறக்கோசரம் வந்தேன். நீங்களும் சம்மரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாசிலா அருவியிலேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் போய் சுற்றி பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு அடுத்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போய் கொல்லிமலையோட அழகை ரசிச்சுட்டு ஃபைனலாக சோளக்காடு போய் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் செம்மேடு போயிட்டு இருந்தேங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா மிளகு செடிங்க. வாங்க அந்த மிளகு செடி காட்டுறாங்க பாருங்க. இது பச்சைக்காய்ங்க எப்படி இருக்குது பாருங்க. குத்தா காய்ச்சி தொங்குதுங்க. மேலே அப்படியே மேலே வரைக்கும் பாருங்க. அப்படியே இங்கே அந்த பூரா அப்படியே பூராவே மிளகு தான். கடைசி வரைக்குமே மிளகு தான். இந்த பூராவே இந்த மாதிரி இந்த சைடு பூராவே மிளகு காடுதாங்க. அப்படியே மேலே அப்படியே சொருக்குலாம் ஏறுது மேலே. அது பூராவே மிளகு கண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மிளகு பாருங்க பிஞ்சிருச்சாட்ருக்கு. இந்த மிளகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. பா ஒரிஜினல் மிளகுங்க, சும்மா சுத்தமான மிளகுங்க. நாங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பூராவே மிளகு தாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா முயலுமே வாயில் லைட்டாக தாங்க போட்டுருந்தோம். காரம் அப்படி ஏறுதுங்க. செம்மேட்டிலேருந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிற வழியில் நிறைய ரெசார்ட் அமைஞ்சிருக்குங்க. செம்மேட்டில் தான் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு. சீக்குப்பாறை வியூ பாயிண்டில் நல்ல ஒரு வியூவை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அருமையான காட்சியை பார்க்கலாம். அதுக்கு இங்கே தங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஒரு இடமா அந்த செம்மேடு அமைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுக்கு மரம் பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்களா எத்தனை பெரிய மரம்னு. இங்கே பாருங்க இத்தனை கிளை இருந்து பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு அகலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்க முடியல. பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பின்னாடியும் பாருங்கள், பின்னாடியும் மிளகு தான். இங்கே கொல்லிமலை அதிகமாக பார்த்தீங்கன்னா மிளகு மட்டும்தான், ஃபுல்லாகவே மிளகு தான். இதுதான் பிளாக் பெப்பர் ரெசார்ட்டுங்க. இங்கே காட்டேஜ் டைப் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். கூடவே ரெஸ்டாரண்ட்டும் அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் பக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பொட்டானிக்கல் கார்டனுங்க. இங்கே வந்து மெயினாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸு விளையாடுறதுக்கான ஒரு அருமையான இடங்க இது. நீங்கள் கிட்ஸு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். கிட்ஸை விளையாட விட்டுட்டு நிம்மதியாக ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே சாப்பாடுறதுக்கு இங்கே மெயினாக இங்கே சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தனியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இடம் பாருங்க, சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலுமே ஒரு மன நிம்மதியான ஒரு அமைதியான பிளேஸுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலுமே இங்கே சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்குமே குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு இடம் தாங்க. போகலாமா? இங்கே இயர்லி ஒன்ஸ் வந்தீங்க ஃப்ளவர் ஷோ நடக்குங்களாம்மா. நான் சம்மர் சீசனில் வந்தங்காட்டி இங்கே எதுவும் ஸ்பெஷலாலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லைங்க. ஆனால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்க. ஸோ நீங்கள் கொல்லிமலையில் இருக்கிற அருவியிலலாம் குளிச்சு டயர்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அருமையான ஒரு ஸ்பாட்டாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த பார்க் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்களாம்மா. நான் வந்தது வீக் டேஸ் இல்லைங்க. பட் ஒரு சேஃபான ஒரு இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பொட்டானிக்கல் கார்டனுங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க அடுத்து போட் ஹவுஸ் போய் சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போட் ஹவுஸுங்க. இதுதான் போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. லைட்டாக வேறு பசிக்குதுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. வாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் கிழங்கு அதான் இந்த மரவாட்டு கிழங்கு ஜூஸுங்களா? ஒன்று போதும். சூப்பு ஒன்று போதுங்க. இந்த சூப் குடிச்சா என்னென்ன நல்லதுங்க உடம்புக்கு? எல்லாமே இந்த கை கால் வலி, இந்த உடம்பு இடுப்பு வலி, அந்த மூட்டு வலி, எல்லா வலியும் கேட்குங்க. ஒரே நாளைக்கு குடிச்சா ஒரு வாரத்துக்கு குடிக்கணும். ஒரு நாளைக்கு குடிச்சு கேட்காது, ஒரு வாரத்துக்கே குடிக்கணும். சரிங்க. எத்தனை வருஷமா கடை வச்சுருக்கீங்க? இல்லை, எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க? 5-6 வருஷமா இருக்குங்க. சரிங்க. இங்கே போட் ஹவுஸ் எத்தனை மணிலேருந்து ஓப்பனுங்க, எத்தனை மணிலேருந்து மூடுங்க? 9 மணி. 9 மணிலேருந்துங்களா? 5 மணி. பயங்கர காரமாக இருக்குது. இல்லை, கம்மியாக பண்ணுங்க. இங்கே வந்து மிளகு அதிகமாக விளையிறங்காட்டி பெப்பர் வேற தூக்கி வாடுறாங்க. ஒரிஜினல் மிளகுற வேற மாதிரி இருக்குங்க. பெப்பர் போட்டோம்னா பயங்கர காரமாக இருக்குது. ஒரே மூக்கில் ஏறுதுங்க குடிக்கிறக்கே. வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அக்கா, இது என்ன ரேட்டுக்கா? இது சூப்பர். ஒரு சூப்பர் 20 ரூபாய்ங்களா? ஒரு சூப்பர் 20 ரூபா தாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக குடிச்சிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கிட்ஸுக்கு தீப் பார்க் வரைக்கும் எப்படி இருக்குது, அதே மாதிரி கிட்ஸுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போட் ஹவுஸு பாருங்கள். இது வந்து படகுல நீந்திட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது, கொடிவேரி மாதிரி. இது வந்து நம்ம பெடல் பண்ணிட்டு தான் போகணுங்க. இந்த போட்டில் 2 பேர் இருந்தால் ஈஸியாக பெடல் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது ஒரு அனுபவம். இதுக்குள்ளே மட்டும்தாங்க ஒரு சுற்றி வரலாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 40 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட் ஹவுஸ்லேருந்து இப்போ நம்ம செம்மேட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இங்கே போகிற வழியிலையும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் இங்கே கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சீக்கு போகிற வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்குறவே பயங்கரமாக இருக்குது. வாங்க, இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் நடக்கணும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு வாங்க. உண்மையிலுமே அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறக்கே ஒரு அருமையான வியூ கிடச்சிது. இன்னும் 50 மீட்டர் தான் போகணும். எனக்கு அதை பார்க்குற சீக்கிரம் வரும், எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ தான் புதுசாக ஆகிட்டுருக்கு. அதனால் இதில் ஏறி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது மேலே நம்ம போய் ரிஸ்க் எடுக்க பார்க்க வேண்டாம். வாங்க, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட், அருமையான வியூவாக இருக்குது. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொல்லிமலை வர்றதே வேஸ்ட் தான் சொல்லுவேன். உண்மையிலுமே சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் ஒரு அருமையான ஒரு இடங்க. நான் வந்தது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30. நீங்கள் காலையில் ஏர்லியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிறதாகட்டும், உங்களுக்கு ஒரு பார்க்கவே ஒரு அருமையான காட்சி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலையோட ஒரு பகுதி அப்படியே உங்களுக்கு தெரியுது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எப்படி உண்மையிலும் ஒரு வேற ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த அளவுக்கு இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க. உண்மையாலுமே அந்த கொல்லிமலையினோட ஒரு சைடு ஒரு பகுதி அப்படியே முழுசா தெரியுது பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்க, எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. இதே காலையில டைம் வந்திருந்தேன் நான் உங்களுக்கு சூப்பரா காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நம்ம சோளக்காடு வந்துட்டேங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க. இதோட இந்த கொல்லிமலை ட்ரிப் ஓவருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன விலைக்கு? மிளகு என்ன விலைங்க? மிளகு வந்து 580 கிலோ. ஒரு கிலோ 550 ரூபாய்ங்களா? சீரகங்க? இது சீரகம் 560ங்களா? சரி சரி. கடுகு? கடுகு 100 கிலோ. இங்கே வாங்குறதுக்கு அங்கே வெளியில் வாங்க, எங்கள் கீழே வாங்குறதுக்கு என்ன வித்தியாசங்க? கலப்படம் எதுவும் கிடையாது, தூய்மையானது, சுத்தமானது. சீசன் டைமில் இருக்கிற ரேட்டு ஓ, இதே குவாலிட்டியா 720 ரூபாய்க்கு போட்டிருந்தீங்களா? சரி சரி. இங்கே இந்த கொல்லிமலை விளையிறது எதுங்க? இப்போ பயிரிட்டு எல்லாமே விளையுங்களா? அந்த கம்பு எல்லாமே விளையுங்களா? எல்லாமே கம்பு என்ன ரேட்டுங்க கிலோ? கம்பு கிலோ 50 ரூபா. இது என்ன கருப்பு கவுனி அரிசிங்களா? இது என்ன ரேட்டுங்க? கருப்பு கவுனி 220 ரூபாய்ங்களா கிலோ? கட்டை, கிராம்பு, வாசல் பொருள் எல்லாமே இங்கே வருது. திராட்சை பாக்கெட்டில் தான் கிடைக்குங்களா? திராட்சை பாக்கெட் தான்.